என்னடா பாக்குற? இந்துக்கு என்ன பிடிக்கும்? டிராயிங் பிடிக்கும். சரி. கேரம் போர்ட் பிடிக்கும். சரி. அப்புறம் நல்ல பாட்டுங்கெல்லாம் பிடிக்கும். அப்புறம் அப்புறம் சாக்லேட் பிடிக்கும். கேரம் போர்டு எனக்கு ஆட தெரியாது, பாட்டு பாட தெரியாது. சாக்லேட் வாங்கி தரேன், போதுமா? ஓகே. பாத்துக்கிட்டே வா. சாக்லேட் கடை எங்க இருக்குன்னு பாரு. நான் பார்த்து சொன்ன உடனே நீங்க நிறுத்திடணும். வா. வாங்க சார், என்ன வேணும்? அந்த சாக்லேட் கொடுங்களேன். தேங்க்யூ. வாங்க சார், போலாமா? வா. நம்ம போடுற திட்டங்கள்லாம் சாந்திக்கு எப்படி தெரியுது? அதுக்கு காரணம் லூஸ் ராமகிருஷ்ணா இருப்பானோ? எதுக்கு அவனை செக் பண்ணணும்? அப்போ ஏண்டா ராமகிருஷ்ணா, இந்த ஊர்ல உனக்கு யாராவது சொந்தக்கார பந்தக்காரர் இருக்கிறாங்களா? என்ன? அதான்டா, உனக்கு இங்க யாராவது வேண்டப்பட்டவங்க இருக்கிறாங்களான்னு கேக்குறேன்டா. என்னங்க அண்ணாச்சி, இந்த அனாதைக்கு எல்லாமே நீங்க தானே அண்ணாச்சி. சரி சரி, நீ போய் உன்ற வேலையை பாரு ராமகிருஷ்ணா, போ. சரி அண்ணா. நிறைய பேத்த இப்படி தாண்டா வளர்த்தி விட்டேன். என்னண்ணே அவனே என்னையும் ஒன்னா சேர்த்து பேசுறீங்க? டேய் மாரிப்பா, நீ என்றால்ரா, சும்மா அவனை டெஸ்ட் பண்றதுக்காக சொன்னேன்டா. நீ ஏன்டா கோச்சுக்கிற மாரிப்பா? ஏன்டா டே குருப்பாண்டியா, என்னண்ணே? அந்த பாத்திரக்கார பணம் கொடுத்தானாடா, வட்டி பணம்? இல்லண்ணே, 6 மாசம் வட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காருண்ணே. அந்த கந்தசாமி ரியல் எஸ்டேட்கார பையன் தந்தானாடா? ரொம்ப இழுத்தடிக்கிறானே அவன். அப்படியா? என்னண்ணே அங்க எட்டி எட்டி பார்த்து பேசுறீங்க? அது ஒண்ணு இல்லடா குருபாண்டி, அந்த லூசு போய் ராமகிருஷ்ணன் இல்ல, அவன் சாந்தி கிட்ட பேசுனத சொல்லி அபிராமி மேம் சந்தேகப்படுறாங்கடா. நாங்க அப்பவே சொன்னோம், நீங்க தான் நம்பல. வாடா வாழ வாழன்னு பேசார மாதிரிப்பா, அவன் என்ன பண்றான்னு போய் பாரு. சரிண்ணே. அவன் ஒட்டு கேட்கலண்ணே, காரை தொடச்சிட்டு இருக்கானே. டே, அப்பவே உங்க 2 பேருக்கு சொன்னல்ற, அவன் ரொம்ப நல்லவன்டா. அந்த அபிராமி மேமுக்கு தான் ஏதோ கொஞ்சம் மனசு சரியில்லையாட்டு இருக்குது, அவன் மேல சந்தேகப்படுறாங்க.
சரிடா நீங்க போய் இந்த வரா கடன் எல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் போய் வசூல் பண்ணிட்டு வாங்கடா போங்கடா டே. சரிண்ணே. சரிங்கண்ணே. அந்த ரூசு போய் ராமகிருஷ்ணன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோமா போ. என்கிட்ட கொடு. ஓகே இந்தா. கிட்ட வாங்க. ம். ஓ இந்த பக்கம். எதுக்கு இது? தேங்க்ஸ் ஃபார் யுவர் சாக்லேட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் kisses. ஓகே பை. டேக் கேர். Bye. தேஷா என்னடா ஆச்சு உனக்கு? என்னக்கா என்னாச்சுங்கிற? நீ என்ன சாந்தி பொண்ணுக்கு டிரைவரா இல்ல அவ வீட்டு வேலைக்காரனா? உனக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்தா ஸ்கூல்ல கொண்டு வந்து விட மாட்டேனா? ஓ அப்ப உனக்கு நானும் சாந்தி ஒண்ணா? டேய் உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் இங்க வந்தேன். சாந்தியும் அவ கும்பலும் என்ன அவமானப்படுத்திருக்காங்க. நீ என்னடானா ஷாம் ஆர்கியோட கம்பெனி திறப்பு விழாக்கு ஊர் முழுக்க அவங்க பத்திரிக்கை வச்சிருக்காங்க. சாந்தி பைத்தியக்காரனுக்கு கூட பத்திரிக்கை வச்சா. சேம்பருக்கு மதன் மாமா வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கு பத்திரிக்கை வச்சாரு. ஆனா ஒரு ஃபார்மாலிட்டி கூட எனக்கு வைக்கலையே. ஃபார்மாலிட்டிக்கு பத்திரிக்கை வச்சா நீ போயிடுவியா? போனாலும் அங்க என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? வயித்தெரிச்சல் பட்டுக்கிட்டு ஓரமா நிப்ப. அக்கா பத்திரிக்கை வைக்கிறது வாழ்த்துறதுக்காக. நீ வாழ்த்துவியா? உனக்கு அந்த மனசும் இல்ல. ஏன்க்கா இப்படி நடந்துக்கிற? சாந்தி அக்கா எவ்வளவோ போராடி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காங்க. இத பாருக்கா, இப்பதான் ஆர்கே மாமாவும் உன்னோட சுனாமில இருந்து தப்பிச்சு தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. டார்ச்சர் பண்ணாதக்கா ப்ளீஸ்க்கா. முடிஞ்சா மாறு, இல்லையா பேசாம விட்டுரு. அதான்க்கா உனக்கு நல்லது. சாந்தி பத்தி ஷாம் அவன் அக்கா கிட்ட எப்படி பேசுறானே? என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. உண்மையிலேயே அபிராமிக்கும் ஷாமுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ஷாம் திருந்திட்டான், ஆனா இந்த அபிராமி திருந்தவே மாட்டான். அப்பா ஷாமா கூட நான் ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டாரு. பார்த்தம்மா. பாத்தீங்களா? அப்படின்னா அவர் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்ததையும் பாத்தீங்களா? இல்லையேடா. அப்பா ஷாம் அங்கிள் ரொம்ப நல்ல அங்கிள்பா. அப்படியாடா? ஆமா. டே செல்லம், ஷாம் நல்ல அங்கிள் எனக்கு நல்லா தெரியுமே. சார் நீங்க தானே கார்த்திக்? நான் தான் கார்த்திக். மேடம் உங்களை வர சொன்னாங்க. சரி வாமா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க வர சொன்னதா இந்து சொன்னா அதான் வந்தேன். ஆமா இந்து, நீ கிளாஸுக்கு போமா. பாய்ப்பா. ம். ப்ளீஸ் உட்காருங்க. ஓகே. இது இந்துவோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், படிச்சு பாருங்க. பாத்துட்டீங்களா? இதுல என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? குவார்டர்லியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா.
ஹாஃப் இயர்லியில் 13th ரேங்க் வாங்கியிருக்கா. அப்புறம் தேர்ட் மிட்டம்ல 25வது ரேங்க் வாங்கியிருக்கா. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சிங்களா? ஸ்கூல்ல கத்துக்கிறத விட பசங்க வீட்ல தான் அதிகமா கத்துக்கிறாங்க. வீட்ல இருந்தா தொல்லை நினைச்சு ஸ்கூல்ல கொண்டு வந்து தள்ளிட்டு போறவர்ல நீங்க. நல்ல குடும்பம், வசதிக்கும் குறைவில்ல, உங்க பொண்ணும் நல்லா படிக்கிறவ தான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்க ஒய்ஃப் ஒரு தடவை டிசி வாங்கிட்டு போய் திரும்ப வந்ததுக்கு அப்புறமும் இந்துவை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டேன். இந்த 5-6 மாசமா அவ படிப்பே சரியில்லை. நீங்களே ரிப்போர்ட் கார்டை பாத்தீங்கல்ல. குழந்தைங்களோட இந்த மன அழுத்தத்துக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா அம்மா தான். ஐம் சாரி மிஸ்டர் கார்த்திக், உங்க பர்சனல் லைஃபை பத்தி கேட்கறேன்னு நினைக்காதீங்க. நீங்களும் உங்க ஒய்ஃபும் டைவர்ஸ் பண்ணிட்டீங்க. அதனால நீங்க 2 பேருமா சேர்ந்து இந்துவை சரியா பாத்துக்கிறது இல்ல. அவ டைமுக்கு சாப்பிடறாளா, டைமுக்கு படிச்சாளான்னு எதுவுமே கேக்குறது இல்ல. அவங்க அம்மா அவளை தனியா கேட்பாங்க, நீங்க எப்பவாவது போன்ல கேட்பீங்க. இந்த மாதிரி நான் கூப்பிட்டு அனுப்பிச்சா மட்டும் ஸ்கூல்ல வந்து பாக்குறீங்க. சாரி மிஸ்டர் கார்த்திக். இந்த மாதிரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்க அப்பா அம்மாவோட ஒத்துழைப்பு இல்லாதனால நிறைய பேர் படிப்பை பாதியிலே நிறுத்திக்கிறாங்க. இதுக்கு நான் நிறைய பேர் உதாரணம் காட்ட முடியும். உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு எல்லா குழந்தைங்களுமே ஒண்ணுதான். உங்க டைவர்ஸ் மேட்டர்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது, நாங்களும் சொல்லல. ஆனா அந்த குழந்தைய தெரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. உங்களை விட உங்க குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வாழ்க்கையை விட இந்துவோட வாழ்க்கை தான் முக்கியம். எங்களால் இனிமேல் இந்துவோட படிப்பு பாழாகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம். ஓகே மிஸ்டர் கார்த்திக். தேங்க்யூ மேடம். I'll take care. தேங்க்யூ. சம்பந்திமா, உங்க தம்பி இப்படி பேசுறான்னா அது கொஞ்சம் கூட நல்லது இல்ல. அவன் என்ன திட்டி இருந்தா கூட பரவாயில்ல, அந்த சாந்தி தான் வசதியா பேசுறான். கஷ்டம்தான். என் பையன் என் வீட்டை விட்டு போயிட்டான். உங்க தங்கச்சியை கட்டிக்கிட்டதுனால நான் அவனை மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா என் பொண்டாட்டி என்னை விட்டு போனது காரணம் அந்த சாந்தி தான். என்ன சம்பந்திமா யோசிக்கிறீங்க? புரியுது, வீடு தேடி வந்த மதனை விட்டுட்டோமேன்னு தானே? ஆமா சார், அத மனசுல வச்சுட்டு தான் அந்த ஆளை என்ன அவமானப்படுத்திருக்காரு. உங்களை மட்டும் இல்ல சம்பந்திமா, என்னையும் தான். சேம்பர்ல நடந்தது பெரிய அவமானம். என் பையன் அவனுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சிருக்காங்க, நம்ம 2 பேருக்கும் பத்திரிக்கை வைக்கல. சீ. சரி, நானாவது ஆர்கேக்கு நேரடி எதிரி. ஆனா நீங்க யாரு? ஆர்கேவோட மூத்த மருமக, மதனோட சம்சாரம். உங்களே இல்ல அவமானப்படுத்திட்டாங்க சம்பந்தி. என் பேருக்கு பத்திரிக்கை வைக்காது கூட எனக்கு கோவம் இல்ல. ஆனா ஒரு பைத்தியக்கார, ஆனா அத ஒண்ணும் கோகாதவன் அவனுக்கு சாந்தி ரோட்ல பத்திரிக்கை வச்சு உருகி உருகி கூப்பிடுறான். என்ன யாருமே மதிக்கல. உங்களுக்கு ஒரு அவமானம் தான் சம்பந்திமா, அது எனக்கு ஏற்பட்ட அவமானம் மாதிரி. இது சும்மா விடக்கூடாது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அன்னைக்கே சொன்னேனேம்மா, சேம்பர்ல அந்த கந்து வெட்டிக்காரனுக்கு போன் பண்ணீங்களா பண்ணலையா? இல்ல, இன்னும் பேசல. என்னம்மா நீங்க அவன்கிட்ட முதல்ல பேசுங்க, அவன் தான் இந்த விஷயத்தை கச்சிதமா முடிப்பான். சம்பந்திமா, இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு அவன் தான்மா கரெக்ட் ஆளு. அவன்கிட்ட பேசுனா கச்சிதமா முடிச்சிருவான். கவலையே படாதீங்க, பேசுங்க. ஆர்கே ஆபீஸ் விழா நடக்க கூடாது. ஹலோ, சொல்லுங்க மேம்.
சம்பந்திமா அவன்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அவனுக்கு இருக்கிற பல வேலைகள்ல நம்ம வேலையை மறந்துட போறான். நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். மாமா, நீங்க பெரியவங்க, கோவப்படாதீங்க. அனாவசியமா சாந்தி அக்கா மேல கோவப்படாதீங்க மாமா. என் மேலேயும் எங்க அக்கா மேலேயும் இருக்கிற வெறுப்ப சாந்தி அக்கா மேல காட்டாதீங்க. எங்க அக்காவால சாந்தி அக்காவை புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. சாந்தி அக்கா எவ்வளவு போராடி இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காங்க. இத பாருக்கா, இப்பதான் ஆர்கே மாமாவும் உன்னோட சுனாமில இருந்து தப்பிச்சு தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. டார்ச்சர் பண்ணாதக்கா, ப்ளீஸ்கா. முடிஞ்சா மாறு, இல்லையா பேசாம விட்டுரு. அதான்க்கா உனக்கு நல்லது. நம்மள மாதிரி முட்டாள் யாருமே இல்ல. சாந்தியை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. அவ குணத்தை புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் திட்டேனே. அவகிட்ட நேரா பேசலான்னா கூச்சமா இருக்கு. என்ன பண்ணலாம்? அவ முகத்தை பார்த்து பேசுறது கூட எனக்கு தைரியம் இல்லை. பேசுவாளா மாட்டாளா? கண்டிப்பா பேச மாட்டா. என் மேல அவ்வளோ கோவம் இருக்கு. இருந்தாலும் அவளா பேச மாட்டா. நம்ம தான் பேசணும். டிஃபன் என்ன பண்ணலாம்? சப்பாத்தி? ஓகேயா? ஓகே. போய் ஃபோன் எடு இந்து. ஹலோ, யாரு? இந்து. அப்பா. செல்லம். என்னப்பா இந்த நேரத்துல? என்னப்பா பேசணும்? இந்து, நான் நான் என்னப்பா? அம்மா கிட்ட பேசணும்டா. அம்மா கிட்டயா? இருங்க. அம்மா. என்ன? அப்பா பேசுறாங்க. பேசு. என்கிட்ட பேசலையா? உன்கிட்ட தான் பேசணுமா?